நல்லா கருப்பா கொழ கொழன்னு அல்வா மாரி இருக்கா? இது வேற ஒண்ணும் இல்ல. இன்ஜின் ஆயில் தான் இது. இந்த வண்டியோட இன்ஜின் ஆயில் வந்து ரொம்ப நாளா சேஞ்ச் பண்ணாம கஸ்டமர் ஓட்டிட்டு இருக்காரு. அதனால தான் ஆயில் வந்து இது போல கட்டி ஆயிடுச்சு. இந்த வண்டியில சுத்தமா ஆயிலே இல்ல. ஆயில் ஃபுல்லாவே கட்டி ஆயிடுச்சு. இந்த வண்டியிலிருந்து நான் ஆயில் இறக்கி பார்க்கும்போது 1 லிட்டர் ஆயில் தான் வண்டியில இருந்துச்சே என்ஜின்ல. ஆனா இந்த வண்டிக்கு 3 லிட்டர் என்ஜின் ஆயில் கெப்பாசிட்டி. என்னதான் ஒரு 1/2 லிட்டர் வந்து என்ஜின்ல நின்னாலும் மீதி 3 லிட்டர் வந்து இறங்கணும். ஆனா இந்த வண்டியில 1 லிட்டர் தான் என்ஜின் ஆயிலே இறங்கியிருக்கு. மீதி எல்லாம் ஆயில் வந்து லீக் ஆயிருக்கு. இந்த வண்டி ஹெட் வந்து வால்டோர் லீக்கு, ஹெட் வால்டோர் லீக்கு. அது வழியா கொஞ்சம் ஆயில் லீக் ஆயிடுச்சு. அது இல்லாம கஸ்டமர் இதே மாரி கன்டினியூஸா ஓட்டுனால ஆயில் வந்து கட்டி கட்டியாகி அங்கங்க நின்றுச்சு. இது போல கட்டியானால பாருங்க, அங்கங்க உள்ள அந்த பள்ளத்துல, குழியில இந்த மாரியான ரொம்ப இடுங்கட்டான இடத்துல போயிட்டு ஆயில் வந்து கட்டி ஆயிருக்கு. இத நம்ம எப்படி கிளீன் பண்ண முடியும்? நீங்க என்னதான் ஃப்ளஷ் ஊத்தி நீங்க கிளீன் பண்ணீங்க அப்படின்னாலுமே, இந்த அளவுக்கு இத நம்ம கையில தேய்ச்சு எடுக்கிற மாரி அந்த ஃப்ளஷ் அத கரைச்சு எடுத்துக்கிட்டு வருமா அப்படின்னா, கண்டிப்பா கேள்விக்குறி தான் அது. அப்படி ஃப்ளஷ் உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னாலுமே, உங்களுக்கு அது தேவையில்லாத செலவு தானே. நீங்க வந்து டைமுக்கு வந்து இப்போ என்ஜின் ஆயில் மாத்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஃப்ளஷ் ஊத்துற வேலை உங்களுக்கு வந்து கிடையவே கிடையாது. தேவையில்லாம உங்களுக்கு காசும் வந்து வேஸ்ட் ஆகாது. நீங்க டைமுக்கு என்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணலாலும் இப்படி தான் ஆகும். இல்ல நீங்க ரொம்ப லோ கிரேடான ஆயில வந்து யூஸ் பண்றீங்க. உங்க என்ஜினுக்கு என்ன கிரேட் ஆயிலோ அத தான் யூஸ் பண்ணும். நீங்க வேற கிரேட் என்ஜின் ஆயில் யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் இது போல தான் வந்து கட்டியாகிற பிரச்சனை வரும். நீங்க ரொம்ப நாள் கண்டுக்காம அப்படியே ஓட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இந்த கட்டியான ஆயில் வந்து ஆயில் கேலரியில ஃபுல்லா பிளாக் ஆச்சு அப்படின்னா, ஆயிலே வந்து ஹெட்டுக்கு ஏறாது. அப்படியே கன்டினியூஸா ஓட்ட ஓட்ட வண்டி வந்து என்ஜின் நாய்ஸ் வர ஆரம்பிச்சிடும். கலகலகலன்னு சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். ஆயில் வந்து கரெக்டான டைமுக்கு மாத்திக்கோங்க. நீங்க அப்பப்போ என்ஜின் ஆயில் லெவல் செக் பண்ணீங்கன்னாவே தெரிஞ்சிரும். ஏன்னா இந்த கஸ்டமர் இப்போ என்ஜின் ஆயில் லெவல் செக் பண்ணியிருந்தாருன்னா, எப்போவே நம்மகிட்ட வண்டிய கொண்டு வந்திருக்கலாம். கஸ்டமர் ஆயில் லெவல் லோவா இருக்கிறத முன்னாடியே பார்த்துருந்தாரு அப்படின்னா, இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது. எங்க அவரு தான் என்ஜின் ஆயிலே செக் பண்ணலையே. நெறைய பேரு ஆயில் லெவலே செக் பண்ண மாட்றீங்க. நீங்க பானட்ட தொறந்தே பார்க்க மாட்றீங்க யாருமே சரி. ரொம்ப பேரு வண்டி எடுக்குறீங்க, ஓட்டுறீங்க அவ்வளோதான். அதோட சரி. பானட்ட தொறந்தே பார்க்க மாட்டேன்றீங்க. பானட்ட தொறந்து பாருங்க. என்ஜின் ஆயில் இருக்கான்னு பாருங்க. கூலண்ட் இருக்கான்னு பாருங்க. கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு வண்டிய எடுத்துட்டு போங்க. நீங்க எதுவுமே கண்டுக்கவே மாட்றீங்க வண்டிய. நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா, பிரச்சனைய வந்து நீங்க பிஃபோராவே சரி பண்ணிடலாம். நீங்க வந்து பெரிய செலவுல கொண்டுட்டு போய் உங்கள விடாது. நீங்க முன்னாடியே தப்பிச்சிடலாம். ஆக்சுவலா இந்த கஸ்டமருமே இந்த கம்ப்ளைண்ட்டுக்காக வர கிடையாது. அவரு ஏசி ஒர்க் ஆகல அப்படின்ற கம்ப்ளைண்ட்டுக்காக வந்திருந்தாரு. நம்ம ஜென்ரலா செக் பண்ணும்போது என்ஜின் ஆயில் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு. அது இல்லாம வால்டோர் வந்து ஆயில் லீக் ஆயிருக்கு அப்படின்ற கம்ப்ளைண்ட்டுக்காக தான் நம்ம கஸ்டமர்ட்ட கேட்டு, இவரு வந்து சரி மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இப்போ வால்டோர கழட்டி பார்க்கும்போது தான் இந்த மாரி உள்ள கட்டியா இருக்க பிரச்சனையே இருக்கு. பார்த்துக்கோங்க. பார்த்து கரெக்ட்டா மாத்திக்கோங்க. என்ஜின் ஆயில் செக் பண்ணி ஓட்டிக்கோங்க.